ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையான சமையல். இன்றைக்கி நம்ம சுவையான சமையல் சேனலில் குளத்து மீனை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். சுவையான சமையல் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் வர வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இதில் நான் ஜிலேபி மீன் எடுத்திருக்கேன். இதை ஸ்லோப்பியா மீன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. முதல்ல இந்த மீனில் உள்ள செதில் எல்லாத்தையும் எடுத்துடலாம். பாருங்கள், செதில் எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. இப்போ இந்த தலையை தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதில் இருக்கிற கழிவுகள் எல்லாத்தையும் எடுத்து தூக்கி போட்டுடலாம். பாருங்கள், கழிவுகள் எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ இதை துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த மீனோட தலையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இதில் இருக்கிற வேண்டாத கழிவுகளெல்லாம் எடுத்து தூக்கி போட்டுடலாம். இந்த மாதிரி எல்லா மீனையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், எல்லா மீனையுமே இந்த மாதிரி துண்டுகளாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு துண்டுகளாக எடுத்து அதில் தேவையில்லாத கழிவுகள் இருந்தது அப்படின்னா அதை எடுத்துட்டு நீட்டாக சுத்தம் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், ஒவ்வொரு துண்டுகளாக எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இதில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துடலாம். கல்லுப்பு சேர்த்ததுக்கப்புறமா இந்த மீனை இந்த மாதிரி மண் சட்டியில் நல்லா உரசி எடுத்துடலாம். குளத்து மீனில் பார்த்திங்கன்னா செளியோட ஸ்மெல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம உப்பு சேர்த்து உரசி கழுவும் போது அந்த ஸ்மெல்லெல்லாம் போய் ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி உரசி கழுவுறோம். இந்த மாதிரி உரசி கழுவும் போது மீனில் உள்ள முள் கையில் படாமல் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் மீனாக சேர்த்து உரசும் போது சுலபமாகவே உரசி எடுத்துடலாம். இது நல்லா உரசி எடுத்ததுக்கு அப்புறமா இதில் தண்ணி சேர்த்து நல்லா கழுவி எடுத்துடலாம். தண்ணி சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக கல்லுப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் இதை ஒரு வாட்டி நல்லா உரசி எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம உரசி கழுவுறதுனால இந்த செளியோட ஸ்மெல்லெல்லாம் இல்லாமல் ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்கள், இது நல்லாவே உரசி எடுத்தாச்சு. இப்போது இதில் தண்ணி சேர்த்து நல்லா கழுவி எடுத்துடலாம். ரெண்டு மூணு வாட்டி தண்ணியை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு.
நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த குளத்து மீனை வச்சு ஒரு சுவையான ரெசிபி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.